சுரேஷ், வாடா வாடா. நாத்த வாழ்க்கை, வாடா வாடா, உக்கார் வாடா. என்ன வாழ்க்கை எனக்கு போதாயிட்டுக்குது. இந்த வீட்டு தொல்லை எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் ஃப்ரீயாவே கிடையாதுடா. எப்பா ஐயோ, என் வீட்டுல அதே தொல்லை தான்டா. என்ன பண்றது, எப்பத்தாலும் அந்த வட்டி கட்டணும், இந்த கட்டணும், சீட்டு கட்டணும், பணம் அது இது சொல்லி பணம் டார்ச்சர் தாங்க முடியல. வீட்டுக்கு போனவே தொல்லை. அதனாலதான் வெளியே வந்துட்டா. அங்க போனாலும் நிம்மதி இல்ல. அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். என்னத்த ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் இருக்கு. சொல்றா, அவனுக்கு போன் பண்ணப்பா ராஜாக்கு, எங்க இருக்கிறானோ. போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. ஒரு போன் பண்ணப்பா, கூப்பிடுப்பா. ராஜா, எங்கடா இருக்கிற? ஐயோ, நாங்க 2 பேரும் கிரவுண்ட்ல உட்காந்துக்கிறோம். வாயா, வந்து பேசிக்கலாம். வா, கொஞ்சம் வா. வாப்பா வாப்பா, பேசலாம். வாப்பா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ராஜா, மச்சான் வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? வாடா, காலையில எங்கடா ஆளே காணா. வாடா வாடா, கடுப்பாக்குது. வா. என்ன வச்சு கல்யாணம் பண்ணன்னு தெரியலடா. என்ன ராஜா, நம்மளது ஒரு வாழ்க்கையா இதெல்லாம்? ஐயோ சாமி, இருப்பாங்க. அங்கேயே போற, இங்கேயே போற, அவங்க பேச இவன் பேச டார்ச்சர் பண்றாடா. டெய்லி சுத்த மோசம்னா நம்மளது தாண்டா. எப்படா வாழ்றது உலகத்துல? ஐயோ, என்னடா பண்றது? நம்ம பிரச்சனை தான்டா. என்ன போச்சுப்பா? இல்ல, நம்ம பிரதி ஒண்ணு ஆலோசனை பண்றதல்ல. நம்ம வந்து கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு ஜாலியா இருக்குது. எவ்வளவு ஜாலியா இருந்தா இப்பதான் ரொம்ப பிரச்சனையா. அது ஒரே நாள் ராஜா. என்ன சொல்ற? என்னடா அவன் ரமேஷ் இது ப்ராப்ளம் கேட்டானு நீ. ஐயோ, வீட்டுல அதே பிரச்சனைடா. வீட்டுக்கு வராத காசோட வாண்டா. என்ன பண்றது, தலையை கெட்டு போயிடுது. எல்லாம் ஒரு பொல்பாடா. அதான் உங்க வீட்டு பக்கமா வர்றதில்லடா. நானு வந்தா கூட அதுதான் சொல்லுவாங்க தான், நான் வர்றதே இல்லை நானு. ஆமாடா, நான் காத்தால இருந்து 4-5 மிஸ் கால் கொடுத்துக்கிறேன். ஒரு போனும் எடுக்கல. நீ இந்த கடன் தழுவால என்ன போய் செத்துலாமா, தொங்கிலாமான்னு பாக்குறேன்டா. எனக்கு நிம்மதி. அப்சர்வ் பண்ணிக்கிறியா? பாரியா, பாத்தியா? இப்படி பல அப்படி சொல்லிக்கல. யார் அவன்? ஆமா, நானும் 2 நாளா பாத்தேன். நம்ம அதுதான் சுத்திட்டு இருக்கிறான். நம்ம ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான். கூப்பிடு அவனை, யாருன்னு பாக்கலாம். அப்படியா? ஏய் தம்பி, இங்க வாப்பா, வா. என்ன கேக்குறான் அவன்? நானும் பாத்துட்டான். நம்ம இல்லடா, நாமளும் எல்லாமே பண்றோம்டா. எப்படி அவன் மட்டும் அப்படி சந்தோஷமா இருக்கான்னு புரியலடா. ஜாலியா சுத்திட்டு இருக்கானா? அப்படியா? தம்பி, எங்க வாங்க. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி ஜாலியா இருக்க முடியும்? என்ன பாத்துட்டு இருக்கிறான். நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற, நாங்களே எல்லாம் பண்றோம், பிசினஸ் பண்றோம். எல்லாம் எதுக்கு ஒரு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல? என்ன ரீசன்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணிட்டு இருக்க? பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர். எனக்கும் உங்களை மாதிரி தான் பிரதர். பிரச்சனை, கண்ணீர், கவலை எல்லாம் இருந்துச்சு. எனக்குள்ளேயும் இருக்கு பிரதர். ஆனா என்னன்னா, நான் போற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் பிரதர். என்ன இடம் பிரதர்? நான் போறது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் பிரதர். நானும் உங்களை மாதிரி தான் வருத்தத்தோடு கண்ணீரோடு இருந்தேன் பிரதர். அதான் பைபிள் ஒரு வசனம் இருக்கு பிரதர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு நான் ஒரு வசனம் போட்டேன் பிரதர். நானும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சத்தம் வந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வந்துச்சு பிரதர். கண்டிப்பா தேவன் தான் எனக்கு எல்லாமே உதவி செஞ்சாரு பிரதர். அதுக்கு வந்தா எல்லாமே மாறும் பிரதர். ஆமா பிரதர். நாங்களா? ஆமா பிரதர். நாங்க சர்ச்சு வரலாமா பிரதர்? நம்மளெல்லாம் சேர்த்துக்குவாங்களா? இல்ல பிரதர், கண்டிப்பா இப்படி எல்லாம் நினைக்கிறனாலதான் பிரதர். நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் சர்ச்சுக்குள்ள என்ன சேர்த்துக்குவாங்களா அப்படின்னு நிறைய பேருக்குள்ள என்ன இருக்கு பிரதர். உங்களை மாதிரி பாவியா இருந்தவன் தான் பிரதர். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அங்க போனாதான் தெரியுது பிரதர், பாவியானவங்களுக்காக தான் பிரதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. நம்மளை மீட்டெடுக்க, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரே இடம், உண்மையான இடம்னா அது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சன்னிதானம் தான் பிரதர். அங்க போனா தேவன் கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்துவாரு பிரதர். நிச்சயமா நீங்க வாங்க, உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய கண்ணீர் எல்லாத்தையும் தேவன் மாற்றுவாரு பிரதர். நிச்சயமா மாற்றுவாரு. இல்ல, நிச்சயமா வாங்க பிரதர். நான் இப்ப உங்களுக்காக ஒரு சின்னதா ஒரு ஜெபம் பண்றேன் பிரதர். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பாரத்தையும் மாத்துவாரு பிரதர். சரிங்கப்பா. கண்டிப்பா போய் பாக்கலாம். நம்ம வாழ்க்கை தான் குட்டி சேரா போய் விச்சே. சரி, ஏதோ சொல்றாரு, போய் பாக்கலாமே. கண்டிப்பா.
சரி பிரதர், எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர். சரி, கண்டிப்பா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர். நிச்சயமா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரே பண்றேன். கண்ணை முடிக்கிங்க, நிச்சயமா நான் உங்களுக்காக ப்ரே பண்றேன். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே, இந்த வேலையில 3 பேரையும் கருத்துல போடுங்க ஏசப்பா. கட்டோடு எவ்வளோ கோடு இருக்காங்க ஏசப்பா. ஆண்டவரே, எனக்கு நீங்க ஆண்டவரே எப்படி விடுதலை கொடுத்தீங்களோ, எப்படி என் வாழ்க்கை நீங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்களோ, அதே வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க. என்ன பிரச்சனை இருக்காங்களோ எனக்கு தெரியாது ஏசப்பா. நீங்க தான் ஆண்டவரே உங்களுக்கு ஆண்டவரே ஆறுதல் தரு முடிச்சு போய்க்கிறோம். உங்க 3 பேரையும் உங்களோட பிள்ளையா மாற்றுங்க ஏசப்பா. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போடாதீங்க. ஒரு மாதிரி ஃபீலிங் இல்லை. ஆமாப்பா, மாற்றம் உண்டாகிற மாதிரி இருக்கு ஒரு சமாதானம். அவர் சொல்ற மாதிரி நம்ம அவர் கூட போய் ஆலயத்துக்கு போய் பார்க்கலாம். நிச்சயமா வாங்க பிரதர், நம்ம ஆலயத்துக்கு போவோம். நிச்சயமா ஆண்டவர் உங்களை உங்க கவலை எல்லாத்தையும் தேவன் நீக்கி உங்க கண்ணீர்லாம் துடைப்பாரு பிரதர். உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு பிரதர். அங்கதான் சமாதானம் இருக்கு. வாங்க பிரதர், நம்மள சேர்ந்து ஆலயத்துக்கு போலாம். அவர் கூட ஆலயத்துக்கு போலாம். அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்வ